அப்ப நாங்க லவ் பண்றோம் மேடம், தொடவே கூடாதா? தொட்டா ஒட்டிக்குமா அப்படின்னா தொட்டா ஒட்டிக்காது. கட்டி பூடிடா, நத்திங் வில் ஹேப்பன். கமலாசன் மாதிரி கட்டிப்பூடி வைத்தியம், நத்திங் வில் ஹேப்பன். அதெல்லாம் ஒன்றாகாது. கிஸ் பற்றி ஒரு தம்பி கேட்டாப்புல, வெட் கிஸ் ட்ரை கிஸ்ன்னு இருக்கு. வெறும்னே கன்னத்தில் முத்தம் கொடுத்தா சேஃபு, ஃப்ரெஞ்ச் கிஸ்ஸாக அடித்தா சேஃப் இல்லை. நான் என்ன சொல்லி கொடுத்தேன், பாடி ஃப்ளூயிட்ஸ் மிக்ஸ் பண்ணால் நம்ம நேரம் சரியில்லைனா வரும். சில நேரம் தொற்று வரும், சில நேரம் தொற்று வராது. அதே போல் ஒரு உடல் உறவுன்னா அது பேர்லேயே இருக்கு. உடல் உறவுன்னா நம்மளோட பார்ட்னரோட இருக்கும் பொழுது இயற்கை எந்த வழியில் உறவு வைத்துக்கொள்ள சொல்கின்றதோ அந்த வழி ஓரளவுக்கு சேஃப். அதாவது கணவன் மனைவியாக வாழும் பொழுது கணவனும் ஒழுக்கமானவனாக மனைவியும் ஒழுக்கமானவளாக இருக்கும் பட்சத்தில் இயற்கை காட்டிய அந்த வழியிலே உறவு வைத்துக் கொள்வது நல்லது. அப்ப ஓரல் செக்ஸ் பத்தி பாக்குறோமே மேடம், அது தப்பா? அதுவும் ஒழுக்கமான கணவன் மனைவிக்கு இடையில் ஓகே தான். ஏனல் செக்ஸ் தப்பு. ஏனென்றால் இது மட்டும் இல்லை, ஏனல் செக்ஸ் வைத்துக் கொள்ளும் போது சில கிருமி தொற்றெல்லாம் ஏற்படும். அது சரியான பாதையும் கிடையாது. ஆனா நம்மளுடைய இளைய சமுதாயம் எதையோ பார்த்துவிட்டு அதெல்லாம் சரி போல இவர்களெல்லாம் செய்கிறார்கள், நாமும் செய்யலாம், ஆட்டும் அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாத இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நிறைய விஷயங்களை நீங்க மாட்டிக்கொள்வீர்கள்.